திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இன்று சுவாமி தரிசனம் செய்தார். அதன் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில், மத்திய இணை மந்திரி பதவி வரும்போது பெற்றுக்கொள்வேன். தற்போது கூண்டு கிளியாக இருக்க விரும்பவில்லை. ஆடு மாடுகளோடு இருக்கின்றேன். விவசாயம் பார்க்கின்றேன். நேரம் கிடைச்சா கோவிலுக்கு போகின்றேன். உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு இது ஒரு வாய்ப்பு. கட்சி பணிகளை அவ்வப்போது செய்கின்றேன். தேவையில்லாத வேறு வேலையை பார்க்காமல் என்னுடைய பணியை சந்தோஷமாக செய்கின்றேன். புத்தகங்கள் படிக்கின்ற நேரம் கிடைக்கிறது. குழந்தைகளோடு நேரத்தை செலவிடுகின்றேன். தாய் தந்தையோடு அமர்ந்து சாப்பிடுகின்றேன். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன். இதிலேயே பயணிக்க வேண்டுமென விரும்புகிறேன். ஒரு தொண்டனாக பிரதமர் மோடிக்கு பணி செய்ய விரும்புகின்றேன். என்னுடைய ஆசை பெரியது. தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கான காலம் வரும். அதுவரை தொண்டனாக பணி செய்வேன். ஜனாதிபதியின் குறிப்பு அரசமைப்பு பிரிவு 143 பயன்படுத்தி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பியுள்ளார். அது சரியே. தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மோசமாக உள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை நடைபெற்று வருகிறது. ஓ பன்னீர்செல்வம் எங்கள் கூட்டணியில்தான் உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி விவகாரம் தொடர்பாக உள்துறை மந்திரி அமித்ஷா தமிழகம் வரும்போது ஓ பன்னீர்செல்வத்தை அழைத்து பேசுவார். பிரதமர் மோடியின் இதயத்தில் அவருக்கு தனி இடம் இருக்கிறது. தமிழகத்தில் பாஜக கூட்டணி வலிமையாக உள்ளது. இவ்வாறு அவர் கூறினார்.